தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திருப்பத்தூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பேசியதை தற்போது பார்ப்போம். சாராய கடைகள் மூடப்படும். முதலமைச்சர் மு. கருணாநிதி அறிவிச்சது 1974. போன தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் மு.க. ஸ்டாலின் சொன்னது. அதே போன்று அவங்களுடைய புள்ள தவ புதல்வன் திமுக ஆட்சிக்கு வந்தவன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். அதே போன்று அவருடைய முதலமைச்சருடைய தங்கச்சி சொன்னது, ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? டாஸ்மாக் கடைகள் இந்த சாராய வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போதைப் பொருள் தாராளமான நடமாட்டம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அவலம். நல்ல சிறப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த வாணியம்படி சட்டமன்ற உறுப்பினர்லாம் அழகாக கோடிட்டு காட்டினாங்க. இன்னைக்கு நாடு போய் நிற்கிறது. எந்த ஊர்ல இந்தியாவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் கூட இது இல்லை. எங்க பாரு கஞ்சா. இன்னைக்கு நம்முடைய பகுதியில் நேற்று கூட பார்த்தா கஞ்சில பிடிக்கிறாங்க. போன வாரம் பார்த்தா 150 கோடிக்கு மதுரை ரயில்ல பிடிக்கிறீங்க. இன்னைக்கு கஞ்சா தாராளமா நடமாடுது தமிழ்நாட்டில்.